அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒருத்தர் ரைட்டர் ஆகணும்னு வராரு, டைரக்டர் ஆகணும்னு வராரு, இன்னொருத்தர் வந்து ஆக்டர் ஆகணும்னு வராரு. அந்த ஒரு கதையை பிடிச்சி அதை வந்து அந்த காலத்து கதைக்கும் இந்த காலத்து கதைக்கும் அந்த காலத்து சினிமாவுக்கும் இந்த காலத்து சினிமாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது இது அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வருஷம் அவன் வந்து ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு சினிமா எடுக்கிறான் அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து தியான் ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் இந்த வினீத்துடைய தம்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து அவருக்காக தான் வச்சாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்றது ஏன் அவருக்காக வச்சாங்கன்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன்னா, தியான் ஸ்ரீனிவாசன் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய டைரக்ஷன் கூட பண்ணியிருக்காரு, ஒரு 2-3 படம் டைரக்ட் கூட பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ஃபெயிலியர், எல்லாமே வந்து புஷ்ஷுன்னு போயிடும். ஏன்னா பெரிய ஒரு நடிகர் அப்பா, அதுவும் இல்லாமல் டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர், அந்த மாதிரி அப்பா. அண்ணா வந்து பாட்டெலாம் போடுவார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவரும் டைரக்ஷன்லாம் ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்ததுனால இவர் வந்து கொஞ்சம் வால் பையன்.